வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரவா வச்சு ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ரவா வச்சு யாரும் ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதை இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு ட்ரை இட். லெட்ஸ் see how it works. So I have done a research on the benefits of the rava scrub. So let us see what are all those. First one pathina exfoliates naturally. Exfoliates அப்படினா உள்ள இருக்கிற dirts எல்லாம் clean பண்ணி கொடுக்கும். Then brightens your complexion. Skin நல்லா brighten பண்ணி கொடுக்கும். Then பாத்தீங்கன்னா எவ்வளோ நீங்க ரஃபா patches எல்லாம் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல அந்த flaky இருக்கிறது ரவா ஸ்க்ரப் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அதையும் சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் பூஸ்ட் சர்க்குலேஷன். நம்ம ஃபேஸில் எந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃபேஸ் நம்மளுக்கு ஹெல்த்தியாக க்ளோவிங்காக பிரைட்டனாக இருக்கும். ஸோ ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூக்கு கிட்ட நெத்திக்கிட்ட நிறைய பேர்த்துக்கு ஆயில் செக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வி ஆர் டூயிங் ஆல் த ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஸ்க்ரப், ஆல் தீஸ் திங்ஸ். இது ரவா ஸ்க்ரப் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ரவா வேணும். ஒயிட் ரவா, இங்கிலீஷில் செமோலினான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதை யோகட் அப்படி இல்லை அப்படின்னா மில்க், ரா மில்க், பச்சைப்பாலாக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் ரவா எடுத்துட்டு பச்சைப்பாலாக இருந்தது அப்படின்னா ரவையெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வைக்காமல் பண்ணுனா ஃபேஸ் எகெயின் இட் கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல் டெக்ஸ்டர். அதாச்சும் உங்களோட ஃபேஸ் ஆல்ரெடி ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா இன்னுமே ரஃப் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாலில் ஊற வச்சு ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ரவை நல்லா ஊறி இருக்கு. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் ஒரு கை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களா பண்ணுறப்ப யூ மஸ்ட் யூஸ் யுவர் போத் ஹேண்ட்ஸ்.
ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. பொதுவாகவே எனக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. நம்ம இருக்கிற ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோவிங்காக இருந்ததுனாலே போதும், அதுவே நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து காட்டும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நீங்கள் வந்து நான் வேறு ஏதாச்சும் வீடியோ, வேறு ஏதாச்சும் ரெசிபி வச்சு நான் ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ போடணுன்னாலும் ப்ளீஸ் டூ த கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye.